29 டிசம்பர் 2025 கிறிஸ்து பிறப்பின் கிழமையின் 5ஆம் நாள் திங்கள். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கும். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 22 35 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சிகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவரை சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கப்படி ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ளது மீட்பு என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்தும் கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாராகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுடைய என் கிழமைகளில் நிலைத்து நிற்கின்ற நமக்கு இந்த நற்செய்தி நம் அனைவரையும் எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து செல்கிறது. அங்கு நாம் சிமியோன் எனும் ஒரு முதியவரை சந்திக்கின்றவருடைய வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் காத்திருப்பு. இறைவனுக்காக வருடம் முழுவதும் காத்திருந்த ஒரு இதயம் இறைவனை காணுகின்ற கண்களை இன்று அது பெறுகிறது. அந்த காத்திருப்பினுடைய பலனாக அவருடைய இதயம் அமைதி கொள்கிறது, கண்கள் இறைவனை காணுகிறது. மெஸ்ஸியா காணும் வரை நான் இருக்கப் போகிறேன் என்று தூய அவருடைய வாக்குறுதியை நம்பி பலவிதமான வருடங்களை அவர் இருந்து காத்திருக்கின்றார். இன்றைய அவசர உலகில் எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று துடிக்கும் நமக்கு சிமியன் ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு இறைவனுக்காக காத்திருக்கின்றார். தூய ஆவியாரினால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு எளிய வாழ்வை சிமியோன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தூய ஆவியினால் தூண்டப்பட்டு இன்று தேவ ஆலயத்திற்கு வருவதை இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. அவர் பெரிய ஆரவாரத்தை அல்லது வானிலை அடையாளத்தை எதிர்பார்க்கவில்லை. மாறாக ஏழ்மையான ஒரு கோலத்தில் யோசேப்பும் மரியாவும் தங்களுடைய சட்டமுறைப்படி நிறைவேற்றுகின்ற அனைத்து சடங்குகளை நிறைவேற்ற அவர்கள் வருகிறார்கள். அவருடைய கரங்களில் ஆண்டவர் இயேசு குழந்தையாக காணுகின்றார். ஆக இன்றைய இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள் இருக்கின்ற நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய ஆரவாரங்கள் முடிந்துவிட்ட இந்த ஒரு நிலையில் நம்முடைய அன்றாட சாதாரண வாழ்க்கைக்கு இறைவன் இன்று கொண்டு செல்கின்றார். இறைவனை காண்பதற்காக இறைவனை காண வருகின்ற போது இறைவனுடைய எளிய தோற்றத்தை கண்டு அதன்படி நாமும் வாழ வேண்டும். எவ்வாறு எளிய மனிதர்களில் ஒருவராக சிமியோன் போல நாமும் தூய ஆவியாரினால் வழி நடத்தப்பட வேண்டும். இறைவனை கண்டவுடனேயே சிமியோன் வார்த்தைகள், ஆண்டவரை உடைய சொல்லின்படி உம் அடியான் இப்பொழுதினை அமைதியுடன் போக செய்ய. ஆண்டவரை கண்ட ஒவ்வொரு நபர்களும் அமைதிதான் பரிசாக கிடைக்கும், கொடையாக கிடைக்கும். நம்முடைய உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும்?
அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே அமைதி இறைவன் அவரை கண்டடைவதனால் நமக்கு அளிக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய ஆண்டவரிடத்தில் நாம் மீண்டுமாக வருகின்ற பொழுது சிமியனை போன்று நல்ல மனதுடன் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையுடன் ஆண்டவரை காண வருகின்ற பொழுது நம்முடைய கவலைகள், பயங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி செல்லும். இறைவனை அமைதியில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு இறைவன் நம் அமைதியை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இதோ வர இருக்கின்ற புதிய வருடத்தில் இறைவனோடு நாம் பயணிப்போம். சிமியோன் மரியன்னையை சந்தித்த ஒரு நிகழ்ச்சியில் மரியன்னைக்கு ஒரு முரண்பட்ட அடையாளத்தை சிமியோன் வழங்குகிறார். இவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். இது உள்ளத்தை ஒருவால் ஊடுருவும் என்று சிமியோன் மரியன்னையை பார்த்து குறிப்பிடுகின்றார். அதாவது இறைவனை பின்பற்றுவது என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தியாக பயணம். அது ஒரு இறைவனுக்காக எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கான ஒரு பயணம். இதில் நம்முடைய இதயத்துள்ள மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் மற்றொரு பகுதியை கொடுக்கிறது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தாண்டி அதே கிறிஸ்துவை பின்பற்றி நமக்கு பிரச்சனைகளும் எழும்பும். ஆனால் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அது நமக்கு தெளிவுபடுத்தும். ஆக கிறிஸ்துவனுடைய உண்மை வழிக்கு திரும்ப நாம் முயற்சி செய்ய வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் இயேசுக்காக நாம் எடுக்கின்ற முடிவுகள், ஆண்டவரை பின்பற்றுகின்ற வாழ்க்கை பலருக்கு முரண்பட்டதாக இருக்கும். இருந்த போதிலும் நாம் ஒரு ஒளியான நபராக பிறரை ஆண்டவரத்தை கொண்டு செல்கின்ற வழிநடத்தும் ஒளியாக நாம் மாறுவதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. ஆக மரியாவும் யோசேப்பும் இயேசு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்படைக்க வந்த அந்த ஆலயத்தில் சிமியனுடைய வார்த்தைகளும், சிமியன் இறைவனில் கொண்ட நம்பிக்கையும், சிமியன் இதயத்தில் பெற்ற அமைதியையும் இறைவன் நமக்கு பரிசாக அளிக்கின்றார். ஆகவே நாம் இன்று சிமியனை போன்று சாதாரணமாய் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில், பொருட்களிலும் மனிதர்களில் புனிதமானதை நாம் கண்டடைய வேண்டும். இறைவனிடத்தில் செபிக்க வேண்டும். இறைவனோடு வருகின்ற புதிய ஆண்டை சந்திக்க வேண்டும். இறைவன் நம்மை அமைதியில் நிலைக்கு நிறுத்த செய்வார். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வாழ்க்கையோடு ஆண்டை நாம் துவங்குகின்ற பொழுது இறைவனுடைய வாழ்க்கை பயணம் நமது பயணமாக மாறி இறைவனுடைய ஒளியை பிரதிபலிக்கும் கருவிகளாக நாம் மாற முடியும். அதற்காக தொடர்ந்து செபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, துவங்கி இருக்கின்ற இந்த புதிய வாரத்தில் எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் கனவுகளையும் உடைய பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். கடந்த இரவில் எங்களோடு பயணித்து பாதுகாப்பான அமைதியான இரவை அளித்தீரே, அதற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாங்கள் நெருங்கிக் கொண்ட வேளையில் சிமியோனை போன்று திறந்த இதயத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த ஆண்டு முழு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். வர இருக்கின்ற புதிய வருடத்தில் உம்மை காணுகின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, சிமியோன் தேவாலயத்துடைய சாதாரணமான ஒரு கூட்டத்தில் எளிய அந்த நாசிரியத்து குடும்பத்தில் உம்மை கண்டெடுத்ததைப் போல இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எளிய வாழ்க்கையில் வாழும்படியாகும். சாதாரண எங்களுடைய பணிகளுக்குள்ளும் சாதாரண மனிதர்களுக்குள்ளும் உம்மை நாங்கள் கண்டறிந்திட எங்களை ஆசிர்வதியும். எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும், நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும், எங்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் உமது பிரசனத்தை உணர சிமியனை போன்று எங்களுடைய கண்களையும் திறந்தரும். தூய ஆவியர்கள் அனைவரையும் தூண்டி அருளும். அந்த தூயானுடைய மெல்லிய தூண்டுகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களையே பக்குவப்படுத்தும். தூயாவின் துணை கொண்டு உமது குரலை, உமது சொற்படி நடக்கின்ற இதயத்தை எங்களுக்கு அளித்தருளும். எவ்வாறு சிமியோன் ஆண்டுடைய சொற்படி வாழ்ந்தாரோ, எவ்வாறு அந்த ஆசிரியத்து குடும்பம் ஆண்டுடைய சொற்படி தங்களுடைய சடங்குகளை செய்ய வந்தார்களோ, அதே போன்று உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். இன்று எங்களுடைய கவலைகள், தோல்விகள், பயங்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம். வர இருக்கின்ற எங்களுடைய நாளைய பிரச்சனைகளை நாங்கள் அச்சமின்றி சமாளிக்கவும், உம்முடைய பராமரிப்பில் முழுமையாக நாங்கள் வாழ
உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கின்றோம். உமது அமைதி எங்களுடைய இதயத்தை ஆளட்டும். ஆண்டு நாங்கள் உண்மையின் ஒளியாக வாழ எங்களுக்கு கற்பித்தரலும். இது எவ்வாறு உலகிற்கு ஒளியாக வந்தீர் என்று நாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு பாதையிலும், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் செய்ய போகின்ற செயல்களிலும் உமது ஒளியை பிரதிபலிக்கின்ற ஒரு கருவியாக நாங்கள் மாற எங்களை ஆசீர்வதித்தலும். உலகம் காட்டுகின்ற தவறான பாதைகளை தவிர்த்து புறன்பட்ட அடையாளமாக பண்பற்றி உண்மையின் பக்கம் நிற்க எங்களுக்கு துணி வைத்தாரும். மரியாவை போன்று, யோசேயை போன்று, சிமியனை போன்று உமது ஆலயத்தில் உம்மை கண்டறிந்திட நாங்கள் ஒவ்வொருமே எங்கள் ஜெபத்தில் உம்மை கண்டறிந்திட, எங்கள் ஜெபத்தில் மூலம் இன்று நாங்கள் சமர்ப்பிக்க போகின்ற எங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருத்தலும். உண்மையே நம்பியிருக்கின்ற எங்களுக்கு எங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தந்தும் இந்த நாளை அனைத்தையும் உடைய பரிசுத்தாவினுடைய துணையோடு உமது பிரசனத்தில் நாங்கள் வாழ்ந்திட எல்லா கிருபையும் எங்களுக்கு அளித்தள்ளும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.